அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ரிஷபராசிக்காராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பழகுவதற்கு இனிமையானவர்களாக இருப்பாங்க. அடிக்கடி மறக்காமல் ஒரே விதமாக வாழவே விரும்பப்படுவாங்க. பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்க மாட்டாங்க. இவர்கள் கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டாங்க. வாழ்க்கை பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதே எதிர்நீச்சல் அடித்து சமாளிக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சுக்கிரனுக்கு இது ஆட்சி வீடாக இருப்பதால் இந்த ராசிக்கார பெண்கள் நுண்கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். மற்ற கிரக அமைப்புகளும் சிறப்பாக அமைந்திருப்பதால் கலை உலகில் கொடிக்கட்டி பறக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் இவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் பல நல்ல மாற்றங்களை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்காரு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அலுவலகத்தில் உங்களுடைய பெருமை உயரக்கூடியதாகும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வழி ஏற்படக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தில் விற்பனை சிறப்பாக இருக்குது. தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். குடும்பத்தில் இருந்த பாதகங்கள் நீங்கக்கூடியதாகவும் பிள்ளைகளால் நல்ல ஒரு செய்திகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாகவும் இருக்குது. பெரியோர்களுடைய ஆசை உண்டு. குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிப்பதால் முனைப்பு காட்ட வேணும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இறங்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு பயணமாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் உங்களுடைய பார்ட்னர்களை நீங்கள் எச்சரிக்கையாக கையாள வேண்டும். வரவு செலவு கணக்குகளை நீங்கள் முறையாக எழுத வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரகநிலை அமைந்திருப்பதால் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசிரிசம் 1, 2 பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் புதன், சுகஸ்தானத்தில் செவ்வாய், கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி, ராகு என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதால் மனதில் நிம்மதி உண்டாகும். ஆடை ஆபரணம் வாங்குவதில் செலவுகள் உண்டாகலாம். தொழில் வியாபார தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். எதிலுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பணி நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் யோசனைகளை கேட்டு நடந்து கொள்வது உங்களுடைய மனதிற்கு திருப்தியை உண்டாக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நீடிக்கக்கூடியதாகும். மூத்தோர்களின் சொத்து உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடியதாகவும் இருக்குது. பெண்களுக்கு உங்களது ஆலோசனைகளை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரிய வெற்றி அடைவாங்க. கலைத்துறையில் இருந்த போட்டிகள் அகலும். அரசியல் துறையில் நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல்களை குறைத்து கொண்டு கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது. கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். அவ்வப்போது உங்களுடைய மனதில் குழப்பம் ஏற்படும். தாயின் உடல்நலில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் திடீர் சிக்கல் ஏற்பட்டு சரியாகும். பண வரத்து தடைப்பட்டாலும் வந்து சேரும். வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய வகையிலும் கிரகங்கள் அமைந்திருப்பதால் விருந்தினர்களுடைய வருகையால் உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்குது. தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படலாம். குழந்தைகளுக்கு செலுத்த வேண்டிய கல்லூரி கட்டணங்களுக்கான வங்கி உதவிகளை நீங்கள் முயற்சித்தீங்கன்னா தேவையான கடன் உதவிகள் வந்து சேரும்.
பணிபுரியும் இடத்துல எப்பொழுதுமே பணம் விஷயமான சிந்தனையுடன் இருப்பார்கள். கோபத்தை அடக்கி குடும்பத்துடன் அனுசரித்து போவது நல்லது. இந்த காலகட்டம் முழுவதுமே அரசாங்கத்துறை மூலம் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. சில விஷயங்களில் சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படக்கூடியதாகவும் மேடை பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சின் மூலம் வருமானம் ஈடுபடுத்தி கொள்வது உறுதி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். புதிய சாதனைகளை புரிந்து மற்றவர்களின் பாராட்டுகளை நீங்கள் பெறுவீங்க. தன வருமானம் கூடும். வியாபாரிகளுக்கு வியாபார விஷயமாக நல்ல செய்திகள் வந்து சேரலாம். விற்பனை திறமைகளை காட்டி உங்களுடைய லாபத்தை நீங்கள் அதிகரித்து கொள்வீங்க. அரசு அதிகாரிகளுடைய சந்திப்பு அனுகூலமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு மன சஞ்சலங்கள் அலைச்சல்கள் ஏற்படலாம். திடீர் செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாகும். வார கடைசியில் புதிய முயற்சிகள் மூலம் தனவரவு அதிகரித்து எல்லாமே உங்களுக்கு நன்மையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்வது நல்லது. இயந்திரங்களில் பணிபுரிபவர்கள் ஆயுதங்களை கையாளுபவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மிருகசிரிசம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய பேச்சுக்கு எதிர்த்து பேசுவதை தவிர்ப்பது நன்மை தரக்கூடியதாகவும் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளிடம் அன்பாக பழகுவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். மன மகிழ்ச்சி கூடக்கூடியதாக இருக்குது. எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பெரிய மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும். பணிபுரியும் நண்பர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பால் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்க சாதுக்களின் தரிசனம் மற்றும் புண்ணிய கதைகள் கேட்டல் என பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் அனுபவங்களையும் பெற்று கௌரவத்தை நீங்கள் அடைவீங்க. சிலருக்கு வியாபார போட்டிகள் மூலம் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். விற்பனை பிரதிநிதிகள் தங்களுடைய தனி திறமைகளில் புதிய இலக்குகளை எட்டி பிடித்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க. பாராட்டுக்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். தனிப்பட்ட வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்களுடைய உறவு மேம்படலாம். குடும்பத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் வரும். உங்களுடைய காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கு. எதிர்காலத்தை பற்றி யோசிக்க இது ஒரு நல்ல நேரம். பயம் இல்லாமல் எதையுமே செய்யக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். உங்களுடைய வேலையில் முன்னேற்றம் அடைய நிறைய வாய்ப்புகள் வரக்கூடியதாகும். வாழ்க்கையின் குறிக்கோள்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதை நோக்கி வேலை செய்ய நீங்கள் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா பழுப்பு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா 10. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலம் சூரியன் சேர்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு சமூக அந்தஸ்து மதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழில்துறையில் வியாபாரிகளுடைய பிரச்சனைகள் தீரக்கூடியதாகும். மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. குலதெய்வம் இஷ்ட தெய்வம் ஆகியவற்றிற்கு பால் அபிஷேகம் செய்வது, சிவப்பு நிற பூமாலை சூட்டி பிரார்த்தனை செய்தால் நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் தான் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் பிரிவில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் உண்டு. பள்ளி கல்லூரி மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கைவலி கால்களில் வலி உடல் அசதி ஏற்பட்டு மருத்துவத்தால் சரியாகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.